சிறகடிக்க ஆசைன்னு எப்பவும் சீதா இருந்துட்டு இங்க பாருங்க, ஒரு கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, இப்படி வெளியே போனா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ட்டு அருண்கிட்ட எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. இங்க பாரு சீதா, நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்றேன், நம்மளுக்கு நேரமும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன், இல்ல வீட்டுல பேசுறேன்னு சொல்றேன், அப்படியே ஒத்துக்க மாட்டேங்கிற, இப்ப நம்மளுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் சரிங்களான்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. சீதா சொன்ன விஷயத்த கேட்டுட்டு எதுவுமே ரிட்டர்ன் பேசாத போயிட்டாங்க அருண். அப்புறமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீதா இருந்துட்டு இன்னும் இது எதுவுமே பேசாத போயிட்டாங்களேன்றாங்க. கால் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணாலே 2 நாளா கால் பண்ணாதே இருப்பாங்க. சீதாக்கு மனசே கேட்காது. அதுக்கப்புறமா ஃபோன் கால் சீதாவே பண்றாங்க. அதுக்கப்புறம் எடுக்கல, நேர்லயே போறாங்க. அருண், எதுக்காக நீங்க போனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்றாங்க. நான் ஏன் எடுக்கணும்ன்றாங்க. உன் அக்கா சொல்றாங்க, மாமா சொல்றாங்கன்றதுக்காக நீ என்ன ரிஜெக்ட் பண்றேன்னு மட்டும் தெரியுது. அப்படியெல்லாம் இல்லை, அப்படியே நீ என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாலே நீ ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு அருண் சொல்றாங்க. இங்க பாரு, நீ பையன், நான் பொண்ணுங்க, இப்ப ஃபைண்ட் யோசிச்சு பாரு எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனா நீ எதை பத்தியுமே யோசிக்கவே மாட்டேங்கிற அருண்றாங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அருண் இருந்துட்டு, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா என் வாழ்க்கையில பொண்ணு நீ தான், எப்போ என் கூட இருக்கணும்னு நினைச்சேன், நீ என் லைஃப்ல இல்லாத போயிட்டீங்கன்னா அப்படி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் லைஃப் ஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன், இருக்குன்னு சொல்றேன், ஒரு கட்டத்துல நீ இல்லாத போயிட்டீங்கன்னா அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்றாங்க. இப்ப நீ கல்யாணம் பண்ணிப்பியா பண்ணிக்க மாட்டியான்றாங்க. அருண் சொன்ன உடனே சீதாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இங்க பார், உன்னுடைய முடிவு தான் இப்ப இருக்கிறது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கினா நான் உங்ககிட்ட பேசுவேன், இல்லையா சரி வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன்றாங்க. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கியூட்டா சண்டை போட்டுக்கிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.